ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? 2 கிழமை எபிசோட் போடல. நான் வீட்டில் இல்லைம்மா, அதான் காரணம். மன்னிச்சிடுங்கம்மா. எப்படியம்மா இருக்கிறீங்க எல்லாரும்? வாட்ஸ்அப்பால் மெசேஜ் அனுப்பின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், வைரவர் அழகான காட்சி தந்திருந்தார் தீபத்துல. அங்க அப்பா கூட, அப்பா விளக்குல, லட்சுமி அம்மா விளக்குல அப்பாவோட தரிசனம் பார்த்துருப்பீங்க. அப்பாவும் தந்திருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா, நான் அடுத்த நாள் காலையில வழக்கம் போல லட்சுமி அம்மா தீபம் ஏத்துவேன் இல்லையா, அதை ஏத்தினதும் அதுவும் அந்த ஒளி ரொம்ப பிரகாசமா ஒளிர்ந்துட்டே இருந்துச்சுதுமா. அதுல பாருங்க, அந்த தீபத்துல மேல 2 சித்தர்கள் இருக்கிறது தெரிஞ்சுது. அவங்களோட முகம் வடிவா தெரியல. பெரிய ஒரு தொப்பி போட்டிருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த பழைய காலத்தாக்கள் போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருந்தது. அதுல பாருங்க, அப்படியே அவங்க 2 பேர் கீழேயும் ஒரு உருவம் தெரியுது. அதுல 2 கையை இறுக பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது அப்படியே தெரியுதுமா. நான் இதுல ஜூம் பண்ணி போட்டிருக்கேன், வடிவா பாருங்க. அந்த கை விரல்கள் எல்லாம் அப்படியே பொத்தி பிடிச்ச மாதிரி அந்த கை விரல்களும், அதுல ஒருத்தருடைய பெரு விரலும் வடிவா தெரியுதுமா. அப்ப 2 பேர் கை அப்படியே பற்றி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அத பார்த்ததும் எனக்கு யாரோ 2 பேர் சமாதானமான மாதிரி இருந்துச்சுது. அது அப்பாவை பார்த்தேன். அப்பாவை பார்த்தப்போ அப்பா அப்படியே பார்த்து என்ன பார்த்துட்டே இருந்தாருமா. எதுவுமே இல்லை, என்னையே பார்த்துட்டு இருந்தார். அப்பா அப்பா பூவண்டு பிடிச்சுக்கிட்டாரு இந்த சொன்னேன் இல்லையா, அதை பார்த்தப்போ அதுவும் அப்படியே இருந்துச்சுது. இந்த பூ 4 நாளைக்கு மேலேயா இருக்குது, அப்படியே தான் இருக்குது. அந்த இதழ் என்ன எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்க இல்லையா, அதே மாதிரியே இருந்துச்சுதுமா. எனக்கு சந்தோஷம் இனி இல்லைன்னு சந்தோஷமா இருந்தது. ஆனாலும் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கிற மாதிரி இருந்துச்சுது. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னத்துக்கானது, என்ன நடந்ததுன்னு இதுல எழுதியும் வைக்கல, எனக்கும் தெரியல. மனசுல ஏதோ ஒரு கஷ்டமா இருந்துச்சுது. காயத்ரி மந்திரம் படிக்கணும் போல இருந்துச்சுது. சரியா, அப்பா கிட்ட வந்துட்டு அப்பாவை பார்த்தேன். அப்பாவை பார்த்தப்ப அப்பாவும் அவருடைய பார்வையும் ஒரு வித்தியாசமான ஒரு, எப்படி சொல்றது, ஒரு மாதிரியா தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். நான் அதுல போட்டோ போடுறேன், நீங்களும் பாருங்க. அப்போ ஒரு மாதிரியா தான் இருந்தார். அதை பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பின்னேற ஆர்த்திக்கு ஆர்த்தி செய்யலாம்னு சொல்லிட்டு வந்தப்போ அப்பா மறுபடி பார்த்தப்போ அப்பா அப்படியே தான் இருந்தார். அப்பா கிட்ட நான் சொன்னேன், அப்பா எனக்கு மன கஷ்டமா இருக்குப்பா, என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். நான் காயத்ரி மந்திரம் படிக்கணும் போல இருக்குப்பா, என்னை படிக்க வச்சிருங்கப்பா காயத்ரி மந்திரத்தை நான் அப்பா கிட்ட சொல்றேன். சொல்லிட்டு ஆர்த்தி செஞ்சுட்டு காயத்ரி மந்திரம் படிச்சேம்மா. அதுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப அமைதியா இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது எதுவுமே இருக்கல, மனசு அமைதியா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரத்தி விளக்க பார்த்தப்போ, ஆரத்தி விளக்குல என்ன வந்திருந்துச்சுன்னா, ஆரத்தி விளக்கு அந்த அகல் விளக்குல ஒரு சிறுவனோட உருவம், அப்படியே அவருடைய முகமெல்லாம் அப்படியே முகம் அப்படியே அச்சு அழகா அப்படியே தெரிஞ்சுது. அந்த சிறுவன் வேற யாரும் இல்லம்மா, எங்க மகன் தான் அதுல இருந்தது. அவர் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இருந்த அதே உருவம் தாம்மா அதுல வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த தீபத்துல நான் பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சது ஒரு மாம்பழம் மாதிரி இருந்துச்சுது. அப்பா மாம்பழம் கேக்குறாரா, அன்னைக்கு மாம்பழம் கொண்டு வந்து வைக்கல, அப்ப ஏதோ அடுத்த நாள் சரி வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு நினைச்சிட்டு தான் நான் அதை பார்த்தப்போ, பிறகு போட்டோ எடுத்துட்டு பார்த்தப்போ தெரிஞ்சது அங்க ஒரு சித்தர் இருந்தார். அந்த சித்தரை பாருங்க, அவருடைய தலையில அந்த தொப்பி எல்லாம் போட்டா அந்த குட்டி பாக்கு நாங்க போடுற மாதிரி இருந்துச்சு. அப்படி நீளமா இருந்துச்சு அவருடைய தலையில போட்டிருந்த தொப்பி. அவருடைய முகம் ரொம்ப கருப்பா இருந்துச்சு. அவருடைய உடை கூட ரொம்ப அந்த மாம்பழம் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் அதை பார்த்துட்டு, என்னாச்சுப்பா, என்ன இதுல இருக்கு, யாரு வந்திருக்காங்க அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டுட்டே நான் அடுத்த போட்டோவும் எடுத்திருந்தேன். அது ஒரே டைம் தான்மா, ஒரு செகண்டுக்குள்ள தான் நடந்திருக்குது. அப்படியே அப்பாவோட முகம் தெரிஞ்சுதுமா. அவருடைய கண்களை பாருங்க. அந்த சித்தர் இருக்காரு இல்லையா, அந்த சித்தர் பின்னாடி அப்பாவோட முகம் அப்படியே வந்திருந்தார். அப்பாவோட முகமும் அதுல பதிவா இருந்திருக்கு. அது கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அப்பாவோட கண்கள் அழகா தெரியுது. ஆனா அப்பா என்ன பார்க்கல, இப்படி மேல வேற எங்கேயோ பாக்குற மாதிரி இருந்தார். அப்ப என்ன, அப்பா என்னமோ
எனக்கு செஞ்சிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு அப்படி ஆயிருக்கு. என்னங்கிறது நான் அப்ப உணர்ந்து கொண்டேன். எனக்காக என்னமோ அப்பா செஞ்சிட்டு இருக்காரு. எனக்கு அப்பா முகம் ஒரு மாதிரியான பார்வையா இருந்ததுனால ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன்பா, என்னாச்சுப்பா, நான் எதுவும் தவறு செஞ்சுட்டேனா? என்ன நீங்க தானே கைட் பண்றீங்க, அப்ப எதுவுமே நடக்காதே, என்னாச்சுப்பான்னு நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் நான் அன்னைக்கு தூங்கினது. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தப்போ அப்பா ரொம்ப சிரிச்ச முகமாவே இருந்தார். அப்படி சிரிச்சபடியே இருந்தார். எனக்கு அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த காயத்ரி மந்திரம் படிச்சேன் இல்லையா, அதுக்கப்புறமே இந்த மனசுல இருந்த ஒரு மாதிரி ஒரு கவலை இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த எல்லாமே போயிடுச்சு. அதை பத்தி தான் எழுதி வச்சிருக்கேன் டைரியில. காயத்ரி மந்திரம் படிக்கணும் போல இருக்கப்பான்னு சொல்லி கேட்டுட்டு காயத்ரி மந்திரம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மனது ஆறுதலா இருந்தது, சுகமா இருந்துச்சு அப்படிங்கறத டைரியிலையும் எழுதி வச்சிருக்கிறேன். அப்பா கிட்ட நான் வந்து அடுத்த நாள் அப்பா சிரிச்சு முகத்தோட இருந்தார் இல்லையா, அதை பார்த்தது என் மனசுலயும் வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த நாள் பின்னேற ஆரத்தி செய்ய வரும்போது அப்பா அந்த சிரிச்ச முகத்தோட இருந்தார் இல்லையா, அது மாதிரி அப்பா ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டு இருந்தார். அவருடைய கண்களை பாருங்க, இதுல தெரியுது, போட்டோ இருக்குது, போடுறேன். எதுக்கு அப்பா அப்படி ஒரு பார்வை பார்த்தாருன்னு எனக்கு புரியல. நான் ஆர்த்தி செஞ்சுட்டு இருந்தேன். ஆர்த்தி செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி அவருடைய கண்ணு மாறிச்சுது. அதை கூட நான் பார்த்துட்டு, என்னப்பா என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லி அப்பாவுக்கிட்டே சொல்லிக்கொண்டே நான் அப்படியே ஆர்த்தி செஞ்சு முடிய பார்த்தேன். அது என்னாச்சுன்னு சொன்னா, அப்பா செயின்ல பிடிச்சிருந்தாரு இல்லையா, ஒரு பூவை தாங்கி பிடிச்சிருந்தாரு இல்லையா, அது அப்படியே கீழே விழுந்திருந்துச்சு. அந்த விழுந்தப்போதான் அப்பாவோட முகம் ஒரு மாதிரியா மாறிச்சுது. பூவை கீழே விழுத்திருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஆர்த்தி செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அது விழுந்துச்சுது. அதுக்கு ஆர்த்தி முடியவும் அப்பா பாதத்துல வச்சிருக்கேன் இல்லையா அந்த குட்டி குட்டி பூக்கள், அது அப்படியே தானாவே அப்படியே உருண்டு போய் அப்படியே அந்த பக்கத்துக்கு திரும்பிச்சுது. இதுல நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க, அந்த 2 பூக்களும் நேராத்தான் இருந்தது. ஒரே மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த ஒரு சைட்டுக்கு திரும்பிச்சுது. மெதுவா தான், எப்படி நாங்க மெதுவா ஊதி விட்டா அப்படி திரும்பும் இல்லையா, அது மாதிரி திரும்பிச்சுது. அப்ப நான் அப்பா கிட்ட, அப்பா வந்துட்டீங்களா நீங்கன்னு கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஒளி ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. அந்த அகல் விளக்கு, ஆர்த்தி விளக்குல இருந்த அந்த ஒளி ரொம்ப பிரகாசமா ஒளி இருந்துச்சு. அது அப்படியே மேலோங்கி அப்படியே அந்த அப்பாவோட அந்த போட்டோ வரைக்கும் எழும்பி அப்படியே மேல எழுப்பிச்சுதுமா. நான் ரொம்ப திகைச்சு போயிட்டேன். அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்பா என்ன இது, நிஜமாவே அப்பா வந்துட்டாரா, வந்துட்டீங்களாப்பா, நான் கூப்பிட்டது வந்துட்டீங்களான்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. அப்பா வந்தது ஒரு கொஞ்ச நேரமா இருந்தா கூட எனக்கு அந்த மனசுல அந்த, இப்படி சொல்ல, எல்லாமே எல்லாமே மறந்து போய் என்ன மறந்து போய் பார்த்துட்டு இருந்தேம்மா. அதுதான் நான் உடனே போட்டோ எடுக்கல. அதுக்கப்புறம் போட்டோ எடுத்தப்போ அது குறைவாயிருச்சு. அதுல அப்பா நின்றதே நான் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்மா. அதிர்ச்சி, எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு அதிர்ச்சி, ஒரு ஷாக் தான் எனக்கு. அது பார்த்ததும் அதுக்கப்புறம் நான் போட்டோ எடுத்திருக்கேன். கையில தான் போன் இருந்துச்சு. சொன்ன அந்த பூ ஆடிச்சு இல்லையா, அது மாதிரி மறுபடி பூ ஆடினா நான் வீடியோ எடுத்துக்கணும் என்றுதான் அந்த கையில போனை வச்சிருந்தேன். அப்போ இந்த ஒளி பிரகாசமா ஒளிர்ந்துச்சுது. அங்க அப்பா முன்னால நடமாடினாருமா. அதை நான் நேர பார்த்தேன், வீடியோவும் எடுத்திருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு தான் வீடியோவும் எடுத்து போட்டோஸும் எடுத்திருக்கிறேன். நான் வீடியோ எடுத்தப்போ அவ்வளவு பெருசா தீபம் ஒளிரு இல்ல. அது சாதாரணமா ஒளிர்ந்துட்டு இருந்தாலும் அதுல பாபா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அது வீடியோல பாருங்கம்மா. போட்டோ எடுத்திருக்கு. அந்த தீபம் பெருசா ஒளிர்ந்தப்போ எல்லாம் நான் போட்டோ எடுத்திருக்கிறேன். போட்டோவும் இதுல போட்டிருக்கிறேன்னு பாருங்க. அப்பா எவ்வளவு அழகா இருக்காருண்டு அதுல. அந்த தீபத்துல நான் அப்பாவை பார்த்ததுமே எனக்கு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் தான் அப்படியே அப்பா சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 2-3 செகண்டுக்கு அப்பா அங்க இருந்தார் அந்த தீபத்துல. அப்படி அவர் நடந்து, எப்படி சொல்ல நான் உங்களுக்கு, அப்படியே அந்த அசைஞ்சது தீபம் கூட. தீபம் வேறையா அசையுது, அப்பாவோட உருவம் நேரா நிக்குது. அந்த தீபத்துக்கு பக்கத்துல அவரோட கால்கள் கீழே
இந்த இந்த விளக்கு வைக்கும்போது அகல் விளக்கு வைக்கும்போது ஒரு சின்ன ஒரு தட்டுல தான் வச்சிருப்பேன். அதுல தெரியுது. அப்ப ரொம்ப எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு இதான் நான் என்ன மறந்து போய் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு தான் சொல்லிட்டே இருக்கிறேன்மா. அதுல பாருங்க, அப்பாவை நான் வீடியோ எடுத்துட்டே அப்படியே நான் அகல் விளக்கு இந்த லட்சுமி அம்மா விளக்கையும் எடுத்தேன். அந்த தீபம் கூட பிரகாசமா ஒளிர்ந்துட்டே இருந்துச்சுது. நீங்க கூட பார்க்கலாம், அப்படியே தெரியுது. அவ்வளவு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி அப்படியே ஒளிர்ந்துட்டே இருந்தது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு 2-3 செகண்டுக்கு அப்படி இருந்தது. அப்பா தீப ஒளியில நடமாடினார். உங்களுக்கும் தெரியும் அதுல அப்பா வந்திருக்கிறது. எவ்வளவு அழகா அப்படியே அந்த அவர் வந்து எவ்வளவு அழகா அந்த ஒளி பிரகாசமா அந்த ஒளிர்ந்துட்டே இருந்துச்சுது. அப்பா வந்திருந்தார். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையுமே தந்திருந்தார். அந்த கொஞ்ச நேரம் நான் என்னையே மறந்துட்டேன். எப்படி சொல்றது, அந்த கையில எல்லாம் அந்த மயிர்கூச்செறியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அப்பா கிட்ட எப்பவுமே நான் சொல்றது அதுதான், நீங்க என்ன மகிமை செஞ்சாலும் நான் அதை போட்டோ எடுத்து போடணும், போட்டோ எடுத்து வச்சிருக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் முதல்ல எடுத்தது. அதுக்கப்புறம் தான் அப்பாவே செய்ய வச்சாருன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீ இதை செய், மற்றவங்களுக்கும் அதை போடணும்னு சொல்லியிருந்தார். அதுக்காக தான் நான் இந்த யூடியூப்பை ஆரம்பிச்சது. உங்களுக்கே சொல்லியிருப்பேன், என்னோட சேனல் ஆரம்பிச்சதே அப்பா சொல்லித்தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒளி வந்து ரொம்ப பெருசா வந்துச்சுது. வந்ததும் அடுத்து அதுக்கப்புறம் நான் அது வீடியோவும் இருக்குது, இதுல கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கிறேன். அதுல வந்து பார்த்ததும் எனக்கு அப்படியே தெரிஞ்சது, அப்பாவே அந்த ஒளியில நடமாடின மாதிரி இருந்துச்சுமா. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு என் அப்பாவே முன்னாடி வந்திருந்தார். அந்த தீபத்துல அப்பா அப்படியே நடந்து போன மாதிரி எனக்கு இருந்துச்சுது. நான் அதுதான் உங்களுக்கு லைன்லையும் கொடுத்திருக்கிறேன். பாருங்க, நீங்கள் நிறைய போட்டோஸ் எடுத்து நான் உடனே அடுத்தடுத்து அதுல பாருங்க. அதுக்கப்புறம் அந்த தீபம் மாதிரி மேல் எழும்பி அப்பா போட்டோக்கு, அப்ப என்னோட அப்பா இருப்பார் இல்லையா, அவர் போட்டோக்குள்ள போயிட்டு அது அப்படியே மறைஞ்சிருச்சு. இதுல மறைஞ்சது இல்ல. அந்த வீடியோ நான் எடுத்தப்போ அதுல இருந்ததை தான் நான் உங்களுக்கு இதுல போட்டிருக்கிறேன். அப்பா அப்படியே வந்து பழைய மாதிரி போட்டோவிலேயே உறைஞ்சிட்டார் போல இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் வந்திருந்தார் இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருந்தார். ரொம்ப 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 எப்படி சொல்றது, அவ்வளவு சந்தோஷத்தை எனக்கு அப்பா அன்னைக்கு கொடுத்தார். அப்பா வந்துட்டீங்களா, கூப்பிட்டதும் நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டதுமே ஒளி அப்படியே ரொம்ப பெருசா இருந்ததுமா, ரொம்ப பெருசா ஒளிர்ந்ததுமா. அப்பாவோட போட்டோக்கு மேல வரைக்கும் போயிடுச்சு. இந்த போட்டோ இருக்கு இல்லையா, அதுக்கு மேல வரைக்கும் எழும்பிச்சுது. எனக்கு கொஞ்ச நேரம் நான் அப்படி அதிர்ச்சி ஆகிட்டேன். அப்படியே அந்த ஆரத்தி விளக்குல பாருங்க, ஷடோவுல என்ன வந்திருக்குன்னா அப்பாவோட முகம் தரிசனம் அதுல இருக்குது. அப்பாவோட கண்கள் வடிவா தெரியுது. நான் தான் வந்திருக்கேன்றத அப்பா சொல்லி இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சுமா. அவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வீடியோ எடுத்ததுல போட்டிருந்தேன் இல்லையா, அந்த லக்ஷ்மி அம்மா விளக்கு பாருங்க, அது ரொம்ப அதுவும் பிரகாசமா ஒளிர்ந்துட்டு இருந்துச்சு. அதுல வந்து போட்டோ எடுத்தப்போ அதுல வந்து இருந்துச்சுது என்னன்னு சொன்னா, ஒரு இருதய ஷேப் இருந்துச்சுதுமா. அப்பாவோட அன்பை தெரிவிச்சிருக்கிறார், அன்புக்காக தான் அதுல வந்திருக்கார். வந்துட்டீங்களாப்பான்னு நான் கேட்டதுக்காக உடனே அப்பா அங்க நின்றார். எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருந்தார் அப்பா. பாருங்க, அதுல கூட அதுல ஷடோவுல பாருங்க யாரு வந்திருக்காங்கன்னு, அங்கேயும் அப்பா வந்திருக்கார். அவரோட கூட வைரவரும் அங்க வந்திருக்கார். அப்பாவோட தலைக்கு மேல பாருங்க, அங்க வைரவர் இருக்கார். வடிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். வைரவர் பின்பக்கமா பார்த்துட்டு இருக்கார். அவர் தலை மத்த பக்கம் திரும்பி இருக்குது. அவருடைய வால் தான் முன் பக்கமா நிக்குது. லட்சுமி அம்மா தீபத்துல இருந்தாங்க. அங்க ஒரு சிறுவன் வந்திருந்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படி ஒரு சிறுவன் வந்திருக்கார். அவர் வாயில ஏதோ ஒரு குழல் வச்சு ஊதுற மாதிரியும், அவர் கையால அப்படி சல்யூட் அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி அடிக்கிற மாதிரியும் இருந்துச்சுது. அப்படியே கீழே பார்க்கும்போது விளக்குல 2 கண்கள் தெரிஞ்சதுமா. பாருங்க நீங்களும், நான் இதுல போடுறேன், 2 கண்களே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த விளக்குல லட்சுமி அம்மா விளக்குல சைட்டா பாருங்கம்மா, அங்க பாபா இருக்காருமா.
நெத்தியில பொட்டெல்லாம் வச்சு அப்படி அவரோட முகம் பதிவா இருந்தது. என் கண்ணுக்கு தெரிஞ்சது, நிச்சயமா உங்களுக்கும் தெரியும். அதுல அப்பா தரிசனம் தந்தது. பாருங்கம்மா, நான் அதுல போட்டோ இருக்குது, வடிவா போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் தெரிஞ்சதோ அவங்க எல்லாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த கொமெண்ட்ல போட்டுடுங்கம்மா, அப்பா தெரியுறாருன்னு சொல்லி போட்டுடுங்க. சரியா? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. என்னமோ எல்லாம் அப்பா செஞ்சிருக்கார். ஏதோ எனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கார் போல இருக்கு. பூவை போட்டார் இல்லையா, அவர் செயின்ல பிடிச்சிருந்த பூவை போட்டார். எல்லாமே அப்பாவோட ஆசீர்வாதம் தான். நிச்சயமா அப்பா எல்லாருக்கும் செய்வாருமா, உங்களுக்கும் செய்வார். நல்லதே நடக்கும்மா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.